ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா டேரா ரெக்ஸாலின் காம்பி 2 அப்படிங்கிற ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு எலிமெண்ட் பார்க்கும்போது போரான் 0.5%, காப்பர் 1%, அயன் 2.5%, மெக்னீஸ் 1%, மாலிப்டினம் 0.1%, ஜிங்க் 3% இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆறுமே மைக்ரோநியூட்ரியன்ட் தான். எந்த ஒரு பிரைமரி நியூட்ரியன்ட்டான நைட்ரஜனோ பாஸ்பேட்டோ பொட்டாசியமோ கிடையாது. ஸோ இந்த 6 வகையான நுண்ணச்சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த உரத்தை வந்து நம்ம பிரத்யேகமாக நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா நார்மலாக இது வந்து நார்மல் டோசேஜில் நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயன்படுத்தலாம் முன்னெச்சரிக்கையாக. ஸோ இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் வரை பயன்படுத்தலாம் ஃபாலியர் ஸ்ப்ரேவாக. ஸோ 0.5 கிராம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கரெக்டிவ் மெஷருக்காக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து இந்த நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த பயிர்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். இதுவே நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிராக இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் கலந்து தெளிக்கலாம். ஸோ இது வந்து நுண்ணச்சத்து குறைபாடை உடனே சரி செய்வதற்கான செயல்பாட செய்யும். அண்ட் இந்த உரத்தை வந்து நம்ம மண்ணில் பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த பயிரை பொறுத்து என்ன மாதிரியான பயிர் வகை அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 2 கிலோலேருந்து 10 கிலோ வரை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து கிராப்பு வேறுபடும். அதாவது காய்கறி வகை பயிரா, இல்லைனா பூ வகை பயிரா, பழ வகை பயிரா, எண்ணெய் வித்து பயிரா, தானிய வகை பயிரா, இந்த மாதிரியான பயிர் வகைகளை பொறுத்து இதோட டோசேஜ் வந்து வேறுபடும். ஸோ இந்த மாதிரியான பயிருக்கு அப்படின்னு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டோசேஜ் ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது நீங்கள் 15லேருந்து 20 நாட்களுக்கு ஒரு முறை ஃபாலியர் ஸ்ப்ரேவை பயன்படுத்தலாம். அண்ட் சாயில் ட்ரென்ச்சிங் வந்து 20லேருந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட கம்ஃபர்டபுள்னு பார்க்கும்போது இந்த உரத்தை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ இல்லைனா வேறு எந்த ஒரு இதில் இல்லாத நுண்ணச்சத்து உரங்கள் கூடயோ இல்லைனா பிளான்டோ த்ரில்லர்ஸ் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதை வந்து நம்ம சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போதும் எந்த ஒரு என்பிகே ஃபெர்டிலைசரோட சேர்த்தும் கொடுக்கலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த உரத்தோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்குள்ளான விலையில் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு உரத்தை பற்றியாக தெரிஞ்சுன்னா அந்த உரத்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனல் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.